மல்லிகை முள்ளியை வளர்த்தி தங்களுடைய திவ்ய பொற்பாதங்களுக்கு திவ்ய பொற்பாதங்களுக்கு தாயுடைய பாதமும் தந்தையுடைய பாதமும் அடியேன் வந்தன புரியும். தாய் தந்தையுடைய பாதத்தை படினான் என்று சுகமுடன் வாழ்ந்திருப்பாய். ஆனால் உன் அழைத்தவர் எதற்காக அழைத்திருக்கிறார்? பள்ளிச்சாலை சென்று ஆசிரியர் சொல்வது போல பாடங்களாக கற்று வர வேண்டும். ஆகட்டும் தந்தையே, ஆகட்டும். போய் வருகிறேன். ஆசிரியரே, அவர்தான் சொல்லக்காரதான் ஆசிரியர். தங்களுடைய திவ்ய பொற்பாதங்களுக்கு மாணவர்களா இந்த மார்க்கண்டிய பலன் அடியேன் வந்தனம் புரியும். ஆசிரியரே, இந்த பாடசாலையில நன்றாக படிப்பவனும் நீதான், நல்ல ஒழுங்கு என்னமோ கூறு காத்தியாராட்டு. பிள்ளைங்க வந்து அட்டடிச்சு எடுக்கணும். எடுப்போம். நாங்க எடுங்க. அவனுடைய பேர் என்ன? என் பேரு இருடா பாப்பா, அவன் முக்கியமான ஆள் வரட்டும். எனக்கு நீங்க என் பேரை அட்டடிச்சு எடுங்க. அவன் தான் முக்கியம், நானும் முக்கியம் இல்லையா? ஐயா ஆசிரியரே, ஐயா கோவிந்தராஜி உள்ளானையா, கோகுல உள்ளேனையா, குமரன் உள்ளேனையா, மார்கண்டேயன் உள்ளேனையா. என் பேரு சொல்லலைங்க. கோவிந்தராஜி உள்ளேனையா, அவன் பேரு கோகுல். அனைவரும் வந்திருக்கிறேன். பாடங்களை நன்றாக படிப்பீரா? என் பேரு எங்க இருக்குது? சரி, இப்பொழுது நான் ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கிறேன். உட்காரப்பா, வாத்தியார் சிட்டம் ப்ளீஸ். போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், போகாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். இன்னொரு சேர்ந்தா இருக்கிற பிள்ளைங்களுக்கு வச்சு ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், ஒரு நாளும் மிதிக்க வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். அடிக்கிறான் சார். வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். இணங்க வேண்டாம். இதுதான் கரெக்டா சொல்லிக்கிறான். ஆனா மார்கண்டா, அதோ பாடங்களை நன்றாக படித்தீர்கள். ஐயா ஆசிரியரே, ஆனா என்றும் இல்லாமல் ஐயா ஆசிரியரே, நான் இந்த நல்லாக்குதான் பாருங்க மனப்பாடம் பண்ணி சொல்லு சொல்லு. மார்கண்டா, ஆசிரியரே, நீ நன்றாக படிக்கக்கூடியவன், இருக்கிற பாடசாலையில இருக்கிற மாணவர்களோட நல்ல ஒழுக்கமுடையவன், அறிவுள்ளவன். ஆனா இன்று மட்டும் உன் முகம் வாடி இருக்கிறது. நன்றாக இரவு நேரத்தில் நன்றாக தூங்கவில்லையா? ஏன் இந்த காரணம்? ஐயா ஆசிரியரே, குருவே, இன்று தினமாக ஏனோ தெரியவில்லை, பாடங்களை கற்பித்த உடனே எனக்கு என்னவோ தெரியவில்லை, நித்திரையாக வருகிறது, தூக்கம் வருகிறது. சரி, அனைவரும் படித்துக் கொண்டிருக்கட்டும். நீ ஒரு ஓரமாக சற்று நித்திரை தூங்கி விட்டு. நான் மட்டும் ரொம்ப நாளா படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். என்ன கொஞ்சம் கொன்னவாய் அவ்வளவுதான். நான் மட்டும் தூங்க கூடாதா? இன்னைக்கு நாளைக்கு இவன் தூங்கினா நாளைக்கு அவன் தூங்குவான், அவன் தூங்கினா இவன் தூங்குவான். அப்ப எல்லாம் தூங்கிட்டு தாப்பாங்க. அவன் வீட்லயும் படிக்கிறான், இங்கேயும் வந்து படிக்கிறான். நல்ல ஒழுக்கம். நான் அப்படி அவனை தூங்கறத குத்தினா சத்துணவு டீச்சர் உள்ள படிச்சு சொல்லி போடுவேன். நீ முட்டை கத்தணும் சத்துணவு டீச்சர் பிடிச்சிட்டேன். கோவிந்தராஜே, பெரும்பாலும் அடித்து விடுவேன். நான் சத்துணவு டீச்சர் படுத்துக்கிட்டு சொல்லி விடுவேன். நன்றாக படிக்கக்கூடிய மாணவன் இன்னைக்கு முகம் மாறி இருக்கிறது, ஆயாசமா இருக்குது. சற்று நேரம் நித்திரை ஆகி விட்டு வாப்பா, பிறகு பாடங்கள் நடத்தலாம். ஐயா நித்திரையானாரே. நான் அப்புறம் ஆரம்பிச்சுன்னா 7 மணி தான் கொஞ்சம் சிகரெட் இருந்தா கொஞ்சம் கூட. சிகரெட் தீர்ந்து போச்சு. உள்ள வரும்போது ஆடிச்சு கேட்டா இப்ப சிகரெட் கேட்டா
ஆமா எதுக்கு சிகரெட் கேக்குற? ஒருவரத்துக்கு தான். உன்னை பார்த்து இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் பலவரத்துக்கா? இன்னும் கெடாதக்கிறாங்க. சரி தெரியுமா? நான் கேட்டது உண்மையால. சரி சாப்பிட்டு வந்தியா? என்ன சாப்பிட்ட? நான் முட்டை போட்டாங்க. எங்க முட்டை போட்டாங்க? பள்ளிக்கூடத்துல ஒரு பீரு கோட்டரு. ஏய் நம்ம பள்ளிக்கூடத்துல கொடுக்குறாங்க. நீ மட்டும் குடிக்கிற? ஏய் நான் எப்படா குடிச்சேன்? சரி மாணவனே முடிச்சா பேசுறேன். ஒண்ணுமே ஒரு பாசில் போட்டுருக்கு. பாசில் போட்டுருக்கு. ஆமா வாயில என்ன பாடப்படாது. அதுமா பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறவனா? அது ஏன் வாத்தியார்னா வாத்தியார் தான் வாங்கணும். நான் படிக்கிறேன். வாத்தியார்டா. பள்ளிக்கூடமே உன்னால தட கெடுது. சரி போ வேட்டிகளோட அப்படியேப்பட்ட கனவு. ஐயோ நான் என்னவென்று சொல்வேன்? பொல்லாத கனவு. நான் நித்திரை இருக்கும் பொழுது அந்த யமலோகத்தை ஆண்டு வரக்கூடிய யமதர்மனாகப்பட்டவன் பாசக்கயிறை கொண்டு என்னுடைய உயிரை பறிப்பதற்கு வருவது போல் நித்திரை கண்டேன். ஐயோ நீங்களும் ஒரு நாடான இளவரசன். நீங்க வந்து பகல்ல தூங்க கூடாது. அப்படி பகல்ல தூங்கினா அது கெட்ட கனவா தான் வரும். அதனால இந்த இது சொல்றீங்களே தாய் தந்தையிட போய் சொல்லி பாருங்களேன் என்ன சொல்றாங்கன்னு. அப்படியா? பாடசாலையில் நல்லா படிக்கிறவன். உண்மைதான். இன்னைக்கு எனக்கு தூக்கம் வருதுன்னா ஆகாத கனவு. ஆகாத கனவு. இது பையன் தனி வெள்ள வேந்தனும் அறிய மாட்டான். வருவதை வந்தா படுவதை பட்டுதான் ஆகணும். உண்மைதான். இந்த வார்த்தையை உன் தாய் தனத்துல சொல்லிவிட்டு நாளை பாடசாலை வாப்பா இன்னைக்கு சென்று விடு. ஆனால் பரமனார் கொடுத்தது போல் பாலிபன் தொண்ணூறு 5-16 சொல்லி அரசு கொடுத்தார் பரமனார். ஆனால் 16 வருடம் முடிவதற்கு 15 தினங்கள் தான் இருக்கிறது. ஆனா 15 தினத்துக்குள்ளே இன்றோ நாளையோ நாளை மறுநாளோ மகன் இருப்பாரோ மனதில் நினைத்தான். கண்டே தேவி கண்டே தேவி
பாடசாலை சென்றாய். ஏனப்பா மாலை நேரத்தில் வருவன் பாலகன் 17 வந்திருக்கிறார். என்ன காரணம்? வாடாத்திரம் வாடி இருக்கிறது, சோராத்திரம் சோர்ந்திருக்கிறது. ஏன் வாடி முகத்தில் வந்த காரணம் என்ன? அப்பா